மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. என் இறைவனாகிய தந்தையே, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே. என் பாவங்களால் உமது அன்பை புறக்கணித்ததற்காகவும் நன்மைகள் செய்ய தவறியதற்காகவும் மன வருந்துகிறேன். உமது அருள் உதவியால் இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கூறுகிறேன். ஆமேன். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, மாட்டுத் தொழுவத்தில் பிறந்து அன்னை மரியாளின் கரங்களில் நாசரேத்தூரில் வளர்ந்து ஆண்டவரின் அருள் அனைவருக்கும் உண்டு என்று சொல்லி தன் பணியை 30 வயதில் தொடங்கி சென்ற இடங்களிலெல்லாம் நல்லதையே செய்து நோயாளிகளை குணப்படுத்தி குருடர்களுக்கு பார்வை கொடுத்து வருந்தி சுமை சுமைக்கின்ற அனைவரின் சுமைகளையும் தாங்குகின்ற கடவுள் தான் ஒருவரே என்பதை மக்கள் உணரச் செய்து மக்களின் மனதிலே ஒருவர் ஒருவரை உளமாற அன்பு செய்ய வேண்டியதின் அவசியத்தை பதிய வைத்து மன்னிப்பு மனித உறவுகளுக்கு அவசர தேவை என்பதையும் தெளிவுபடுத்தி வாழ்ந்த இயேசு இதோ சிலுவையோடு செல்கிறார். பாவமே அணுக முடியாத கடவுள் பார சிலுவையோடு செல்கிறார். அவமானத்தின் சின்னமான சிலுவையை சுமந்து போகிறார். மனிதர்களாகிய நாம் அனுபவிக்கின்ற வேதனைகள், ஏமாற்றங்கள், வலி வருத்தங்கள், நோகடிக்கப்பட்ட அனுபவங்கள், தோல்விகள், கவலைகள், நோய்கள் அனைத்திற்கும் இதமான பதில் சிலுவை ஒன்றே என்று நாம் உணர்ந்து கொள்ள என்னை பின் செல்ல விரும்புகின்ற அனைவரும் உங்களையே மறுத்து உங்கள் சிலுவைகளோடு வாருங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றார். இப்போது நாம் இயேசுவோடு அவர் பின்னே செல்ல மன ரீதியாக தயாராகும். நம் பாவங்கள், பலகீனங்கள், இயலாமைகள் அனைத்தையும் ஏற்று மனம் வருந்தி இயேசுவிடம் மன்னிப்பு கேட்போம். பக்தியோடும் பணிவோடும் உண்மையான அன்போடும் இயேசுவின் பாடுகளை தியானிக்க முன் வருவோம். அனைத்திற்கும் சிலுவையின் வழியாக இயேசு பதில் தருகின்றார். அவரே நம் வாழ்வின் நம்பிக்கை. அவர் இறந்தாலும் உயிர்த்த கடவுள். எனவே நாம் நலமோடு வாழ அழைக்கும் இயேசுவின் பாடுகளை தியானிப்போம். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், உயிர் பறித்திட எண்ணி தீர்ப்பளித்தார். பழிகளை சுமத்தி பரிகசித்தார், எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக இடப்பட வந்தி, எனக்காக. முதல் நிலை, குற்றமற்ற இயேசு குற்றவாளியாக்கப்படுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அனைத்தையும் ஒரு வார்த்தையால் படைத்து உமது பேரன்பினால் பராமரிக்கும் தெய்வமே இயேசுவே, குற்றவாளி கூண்டில் கூனி குறுகி கைதியாக காவலர்கள் நடுவில் நிற்கும் உம் பரிதாப நிலையை பார்க்கிறோம். தலையில் முள்முடி, கல்தூணில் கட்டி அடித்ததால் உண்டான காயங்கள், அதனால் வழிந்தோடும் இரத்தம், செந்நிற போர்வை. இயேசுவே, ஏரோதின் அரண்மனையிலும் பிலாத்துவின் அரண்மனையிலும் உமக்கு கிடைத்த அவமானங்கள் ஏராளம். நானே உண்மை என்றீரே, உண்மையை மறைக்க விரும்பிய பொல்லாதவர்களின் சதி இதோ பிலாத்துவின் அரண்மனையில் நிறைவேறி கொண்டிருக்கின்றது. உம்மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள்.
எதுவும் உண்மை இல்லை என்று தெரிந்தும் பிலாத்து உம்மை சிலுவையில் அறைந்து கொல்ல தீர்ப்பு சொல்லிவிட்டான். தீர்ப்பிடும் அதிகாரம் உமக்கு மட்டுமே. சமுதாய நன்மைக்காக, நல்லவர்களின் அப்பாவிகளின் பாதுகாப்புக்காக மட்டுமே தீர்ப்பிடும் அதிகாரத்தை நீர் நீதிமன்றத்திற்கும் தலைவர்களுக்கும் கொடுத்தீர். ஆனால் இன்று பொய்யான தீர்ப்புகள் உருவாக காரணம் பயத்தினாலா, பணத்திற்கு ஆசைப்பட்டா, தனக்கு வேண்டியவர் என்பதாலா? எதுவானாலும் இது அநீதிதானே. அரசியலில் உள்ள தலைவர்கள், அரசாங்கத்தில் உள்ளவர்கள், கிராமங்களில் தலைவர்களாக இருப்பவர்கள், பணபலத்தால் அதிகாரத்தை கையில் எடுத்து கொண்டவர்கள் என்று அனைவருமே இத்தவறை செய்கிறார்கள். நாங்களும் எங்கள் குடும்ப மற்றும் கிராம வாழ்க்கையில் எங்களோடு வாழ்பவர்களின் நலனுக்கு எதிராக காரியங்களில் ஈடுபடுகிறோம். வீண் பழி சுமத்தி அவர்களின் பெயரை கெடுக்கின்றோம். பொறாமை உணர்வால் அடுத்திருப்பவர்களுக்கு நட்டமும் துன்பமும் வரச் செய்கிறோம். பிறர் பெயரை கெடுப்பதும், பிறர் செய்யும் நல்ல காரியங்களை தடை செய்வதும், பிறர் உயர்வை தாங்க முடியாமல் சூழ்ச்சி செய்து தீங்கிழைப்பதும் குற்றம் என்று எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைய கடவார்களாக. ஆமென். சிலுவை சுமக்க வைத்தார், உம்மை மாலா துயரில் துடிக்க வைத்தார். தாளா சிலுவை சுமக்க வைத்தார். எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. இரண்டாம் நிலை. இயேசுவின் தோளில் பாரச் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தயவுள்ள எம்மாண்டவரே இயேசுவே, தொழுகை கூடத்தில் இருந்த ராயப்பருடைய வீட்டிற்கு சென்றீர். காய்ச்சலாய் கிடந்த அவரது மாமியாரை குணமாக்கினீர். பின் மாலை நேரத்தில் நோயாளிகள், பேய் பிடித்தவர்கள் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வந்தார்கள். பல்வேறு பிணிகளால் வருந்திய பலரை குணப்படுத்தினீர். இப்படி ஒவ்வொரு நாளும் நீர் செய்த செயல்களால் உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மை பின் சென்றார்கள் மக்கள். உம்மை அரசராக்கவும் முயன்றார்கள். அதே மக்கள் இதோ பிலாத்துவின் அரண்மனையில் கூடி இவனை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்துகிற அளவுக்கு மாறிவிட்டார்களே. நீர் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் மறந்து சதி நிறைந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை நம்பிவிட்டார்களே. இயேசுவே, நீர் மௌனமாக இருப்பது உம்மீது சாட்டிய குற்றங்கள் உண்மை என்று ஒத்துக்கொண்டதால் அல்ல, கடவுளின் விருப்பம் நிறைவேற உண்மையை கையளித்ததால். ஆனாலும் உம் உள்ளம் படும் வேதனைகளை புரிந்து கொண்டவனாக உம்மை பார்க்கிறேன். பாவம் தவிர மற்ற அனைத்திலும் என்னை போல் வாழ்ந்த உமது அன்புக்கு பரிசு சிலுவை மரம். சிலுவை மரத்தை உம் தோளில் வைக்கிறார்கள். பரிதாபமான உலகம் நன்றிகட்ட மனிதர்கள் நல்லவர்களை பொல்லாதவர்களாக்கிவிட்டு பொய்யர்களையும் ஏமாற்றுவோரையும் தியாகிகளாக்கி பதவி ஆசை காணவும் பணம் சம்பாதிக்கவும் வேஷம் போடுகின்ற உலகம். சிலுவையோடு நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்கிறீர். பிறர் செய்யும் நன்மையை மறக்காமல் வாழ நீர் எங்களை அழைக்கின்றீர். நல்லவர்களுக்கு ஆதரவாக செயல்பட அழைக்கின்றீர். பொய்யர்களையும் ஏமாற்றுவோரையும் இனம் கண்டு அவர்களின் சதி செயல்களுக்கு ஆதரவாக இல்லாத போதும் எனக்கு உதவி என் பெற்றோர், நண்பர்கள், ஆதரவாளர்கள், உறவினர்கள்
ஆசிரியர்களை மறக்காது மதித்து போற்றுகின்ற போதும் நீர் அடையும் மகிழ்ச்சியை அனுபவிக்க எனக்கு வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக. ஆமென். சிலுவையின் பலுவோடு மீண்டும் எழும் நீர் துயர்களின் நினைவோடு எழும் நீர் சிலுவையின் பலுவோடு எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. மூன்றாம் நிலை. இயேசு முதல் முறை கீழே விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தரையில் விழுந்து கிடக்கும் என் அன்பு தெய்வமே இயேசுவே, அநீதியான ஒரு தீர்ப்பை சொல்லி நயவஞ்சர்களின் நன்மதிப்பை பெற்றுவிட்டான் பிலாத்து. குற்றமற்ற நீர் சிலுவையோடு நடக்கின்றீர். சிறிது தூரம்தான் நடந்திருப்பீர். பொல்லாத சமுதாயம், இரக்கமற்ற காவலர்கள், நியாயமற்ற தலைவர்கள், நன்றி கெட்ட பொதுமக்கள், இவர்கள் சூழ நடந்து வந்த நீர் முதன்முறையாக தரையில் விழுந்து விட்டீர். மனவேதனை தாங்க முடியாமல் விழுந்தீரா, அல்லது சிலுவை பாரம் தாங்காமல் விழுந்தீரா? சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாற்றி தருவேன் என்று சொல்லி மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்ந்து போயிருக்கும் போதெல்லாம் எங்களை தேற்றும் தெய்வமல்லவா நீர். நீரே விழுந்து கிடக்கின்றீரே. நீர் விழுவதற்கு காரணம் சிலுவையின் பாரம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனையும் அழுத்தும் பாவ சுமைகளும் வாழ்க்கை சுமைகளும் தான். மனிதர்களுடைய வேதனைகள், பாவத்தின் தண்டனைகள், துன்பங்கள் அனைத்தையும் நீர் சிலுவையாக சுமக்கின்றீர். வறுமையில் வாடுவோரின் கதறல், அகதிகளாக வாழ்வோரின் கதறல், விபத்துக்களாலும் இயற்கை அழிவுகளாலும் உடைமைகளையும் உறவுகளையும் இழந்தவர்களின் கதறல், உழைத்தும் உயர முடியாமலும் படித்தும் வேலை இல்லாமலும் வாழ்க்கை துணைவர் சரியில்லாததாலும் வயதான நிலையில் கவனிப்பார் இல்லாமலும் சமுதாய கொடுமைகளால் பாதிக்கப்பட்டும் தீராத நோயின் வேதனை தாங்காதும் அழுகின்ற அனைவரின் கதறலும் உம்முன் தோன்ற, இயேசுவே, நீர் எங்களின் இந்த துயரங்களை போக்க எழுகின்றீர். பிறர் துன்புறும் போது கண்டுகொள்ளாமல் இருக்கும் நான் பிறர் மகிழ்ச்சிக்கு எப்போதும் நல்லது செய்ய வேண்டும் என்ற நல்ல மனதுடன் உம்மை பின்தொடர வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். துயரூற்றே உம்மை தாங்கிய அன்னை துயரூற்றால் தாங்கிட உன்னா துயரூற்று எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. நான்காம் நிலை. இயேசு தன் தாயை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி எறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாசமிகு தாயே அம்மா மரியே, நிறைமாத கர்ப்பிணியாக பெத்லகேம் சென்றபோது உனக்கு
தங்க இடமில்லை. அந்த குளிரிலும் மாட்டுக்குளிரில் உன் மகன் இயேசுவுக்கு இடம் கண்டாய். ஏரோது கொல்ல தேடுகிறான் என்று கேள்விப்பட்டதும் தொலைதூர நாடான எகிப்துக்கு உன் மகனோடு ஓடினாய். காணாமல் போன உன் மகனை தேடி அலையும் போது உமக்கு இருந்த பரிதவிப்பு, அவரை கண்டதும் நீர் அடைந்த மகிழ்ச்சி, இவையெல்லாம் உன் மகன் இயேசு சிறுவனாய் இருந்தபோது உம் அனுபவங்கள். இப்போது ஒரு குற்றமும் செய்யாத உன் மகனை குற்றவாளியாக்கி சிலுவையை சுமத்தி கல்வாரி நோக்கி அழைத்து செல்லுகின்ற போது உன் மகனை சந்திக்கிறேன் மீண்டுமாக. இந்த உன் சந்திப்பு எவ்வளவு வேதனை நிறைந்த சந்திப்பு என்பதை நானும் இங்கு கூடியுள்ள அனைவருமே உணர்கிறோம். அவர் பணி செய்த போது சந்தித்தாய். உன் மகனை பற்றி அனைவரும் பெருமையாக பேசியதும் அவர் செய்த அற்புதங்களும் மக்கள் அவர் மீது காட்டிய நம்பிக்கையும் உமக்கு பூரிப்பை தந்தன. அந்த உன் மகன் இப்போது பொல்லாதவர்களின் கரங்களால் நசுக்கப்படுகிறார், பரிகசிக்கப்படுகிறார். அவர் சார்பாக பேச யாருமின்றி அனாதை போன்று தள்ளாடி நடந்து செல்கிறார். இதுதானே உலகம்? அம்மா மரியே, வளர்த்து ஆளாக்கிய பிள்ளைகள் பெற்றோர்களை கைவிட்டதால் அவர்கள் அடையும் வேதனை, குடும்ப உறவுகளில் உண்மையின்றி, மன்னிப்பின்றி, பரஸ்பர தியாகமின்றி, சகிப்புத்தன்மையின்றி வெறுப்பையும் பகையையும் வளர்த்ததால் பிளவுபட்ட நெஞ்சங்களோடு வாழும் சூழலில் உருவாகின்ற மனவேதனைகள் இந்நேரத்தில் தாயே நீரடையும் வேதனைக்கு சமமானவை. ஆதாயத்திற்காக உன் மகனை தேடிய மக்கள் இப்போது அவரை அனாதையாக்கி விட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள்தான் இன்று தன் பெற்றோர்களை அன்பு செய்யாதவர்களாகவும் குடும்ப உறவுகளை கெடுப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். எங்கள் இந்த தவறுகளை எங்களுக்கு உணர்த்த உன் மகன் சிலுவை சுமக்கின்றார். அம்மா, உம் தியாகம் பெரிது. உம் பாசம் நிறைந்த பார்வை உன் மகனுக்கு பயணத்தை தொடர பலம் கொடுக்கிறது. உனது அன்பும் ஆசீரும் எங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானம், அன்பு, பாசம் இவைகளை வளர்க்க உதவுவதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். சீமோன் பருந்தினார் தன்னை உம்மோடு, வருந்திட முடியா நிலையானே, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. ஐந்தாம் நிலை. இயேசுவுக்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் சிஸ்டர் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருணையின் தெய்வமே, துன்பப்படுகின்றவர்களின் தேற்றரவே இயேசுவே, 38 ஆண்டுகளாக உதவுவதற்கு யாருமின்றி அந்த மனிதன் எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் உள்ள குளத்தின் கரையில் காத்திருந்தான். இயேசுவே, நீர் அவன் நிலை கண்டு நலம் பெற உதவினீர். வழியோரம் அமர்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்த பார்வையற்ற பர்த்திமேயு, நீர் அவ்வழியே வருவதை கேள்விப்பட்டு, தாவீதின் மகனே, என் மேல் மனம் இறங்கும் என்று கத்தினான். அவன் பரிதாபம் புரிந்து அவனுக்கு பார்வை கொடுத்தீர். ஆயனில்லா அழுகள் போல் இருந்த திரளாம் மக்கள் மீது மனமிறங்கி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அனைவருக்கும் உணவளித்தீர். இப்படி ஏராளமான நிகழ்வுகள். உம் உதவி நாடி வந்த யாரும் ஏமாற்றம் அடைந்ததே இல்லை. இதோ சிலுவையின் பாரம் தாங்காமல் தள்ளாடி தடுமாறி விழுந்து எழுந்து நடக்கும் உமக்கு உதவி செய்ய யாரும் முன் வரவில்லை. வழிபோக்கனான சீமோன் உதவி செய்ய கட்டாயப்படுத்தப்படுகிறான். அவன் செய்த உதவி மீதமிருந்த தூரத்தை கடந்து செல்ல
உமக்கு உதவியாக இருந்தது. இயேசுவே, உம்மால் உதவி பெற்றவர்கள் யாரும் உமக்கு உதவ முன் வரவில்லையே. யாரோ ஒருவனுடைய உதவி உமக்கு எவ்வளவு ஆறுதலாக இருந்தது. நாங்களோ எங்களுடன் சேர்ந்து வாழ்பவர்களுக்கு கூட இரக்கம் காட்டாமல், பரிவுடன் நடக்காமல், அவர்களின் கஷ்டங்களை, இயலாமைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம். எங்களுடன் வாழ்வோரை புரிந்து கொண்டு பரஸ்பர அன்பில் வாழ்ந்தால் எங்கள் இவ்வுலக வாழ்வு எவ்வளவோ பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் உணர்த்தும். பிறரின் துன்பத்தை புரிந்து கொண்டு இரங்கும் இதயமுடையவர்களாய் வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றி அடைவார்களாக. ஆமென். நிலையாய் பதிந்தது வதனம் அன்பின் கிளையாய் மாதின் சிறு துணையில் கிளையாய் பதிந்தது வதனம். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக ஈடுபட வந்தீர் எனக்காக. ஆறாம் நிலை. இயேசுவின் திருமுகத்தை வெரோனிக்காள் துடைக்கிறாள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். களையிழந்து, அழகிழந்து, இரத்த கரைபடிந்து, சோர்ந்த முகத்தோடு நடந்து செல்லும் இயேசுவே, உழைத்து களைத்து போனவர்கள் முகம் கண்டு களிப்புற்றார்கள். வாழ்க்கை சுமையோடும் வறுமையின் கொடுமையோடும் வாழ்ந்தவர்கள் முகம் கண்டு ஆறுதல் அடைந்தார்கள். நோயாளிகளும் பிணையுற்றோரும் முகம் கண்டு நலம் அடைந்தார்கள். ஏமாற்றம், வெறுமை, தனிமையில் வாடியோருக்கெல்லாம் முகம்தானே பாதுகாப்பு உணர்வை கொடுத்தது. அனைவரையும் அன்பு ததும்ப பாசம் பொங்க பார்த்த முகம் இப்போது பார்ப்போர் பரிகசிக்கும்படியாக இரத்தை கரைபடிந்து காவலர்கள் காரி உமிழ்ந்ததால் எச்சில் வடிய எவ்வளவு பரிதாபத்திற்குரியதாய் ஆகிவிட்டது. இயேசுவே, உம் தோற்றத்தை கண்டு சோர்வடைந்த முகத்தை துடைத்துவிட வெரோனிக்காள் என்ற பெண் மட்டுமே முன்வந்தாள். மற்றவர்களும் பரிதாபப்பட்டிருக்கலாம், அருகில் வர துணியவில்லை. தீமைகள் நடக்கும் போதும், தவறான காரியங்களை பணமும் பலமும் உள்ளவர்கள் செய்யும் போதும், அநீதியான கிறிஸ்தவ பண்புகளுக்கு எதிராக நிர்வாக குறைபாடுகள் இருக்கும் போதும் மௌனமாக இருந்தே பழகிவிட்டோம். வெரோனிக்காள் உம்முகத்தை துடைத்தது உமக்கு எவ்வளவு பெரிய ஆறுதல். எங்கள் கோழைத்தனத்தில் இருந்து விடுபட்டு நல்ல காரியங்களுக்கு துணை நிற்கவும், சுயநலத்தோடு பொதுநன்மைக்கு எதிராக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டிக்கவும், பொது நன்மைக்கு ஏற்றது என்றால் ஒத்துழைப்பை காட்டவும் எங்களுக்கு துணிவையும் ஆவலையும் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். கழுவினை சுமந்ததனால் அந்தோ சாய்ந்தீர் நிலத்தில் மறுமுறையும் ஓய்ந்தீர் பலுவினை சுமந்ததனால். எனக்காக இறைவா, எனக்காக இடப்பட வந்தீர், எனக்காக ஈடுபட வந்தீர் எனக்காக. ஏழாம் நிலை. இயேசு இரண்டாம் முறையாக கீழே விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம்.
பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். வானத்தையும் பூமியையும் படைத்தவரே இயேசுவே, இதோ புழுதியில் விழுந்து கிடக்கின்றீரே. காற்றையும் கடலையும் அடக்கி கடல் மீது நடந்து சென்ற உம் கால்களில் பலம் இல்லையே, நீர் விழுந்து விட்டீர். மலைகளையும் காடுகளையும் படைத்த உம் உடலில் பலம் இல்லை. உடல் பலமின்றி தளர்ந்து தள்ளாடி தரையில் விழுந்து விட்டீர். இரண்டாம் முறையும் தரையில் விழுந்து கிடக்கும் இயேசுவே, உடைந்து கிடக்கும் உள்ளங்களும் பிளவுபட்டுள்ள குடும்பங்களும் காயப்படுத்தப்பட்டு பாசத்திற்காக ஏங்கும் இதயங்களும் விழுந்து கிடக்கும் உம்முன் மண்டியிட்டு நீர் தூக்கிவிட மாட்டீரா என்று ஏங்கி நிற்கின்றனர். மன்னிப்பின் மகத்துவம் உணரப்படாததால் வெறுத்து ஒதுக்கப்பட்டு அன்புக்கு ஏங்கும் இதயங்கள் உம் சிலுவை முன் காத்து நிற்கின்றன. வாழ வேண்டிய வயதில் வாழ வழியின்றி தவிக்கும் இளம் பெண்களும் ஆண்களும் உம் அரவணைப்புக்காக காத்து நிற்கின்றனர். அன்பு, பாசம், தியாகம், உறவு இவற்றால் ஆளப்பட வேண்டிய குடும்பங்கள் பணத்தையும் பகட்டையும் நம்பி பாழ்பட்டு கிடக்கின்றன. எனவே இயேசுவே, விழுந்து கிடக்கும் நீர் குடும்பங்களை பாசத்தாலும் அன்பாலும் நிரப்ப விரும்புகின்றீர். எனவே எழுகின்றேன். வாழ்வே ஒரு பிரச்சனை என்று திகைத்து நிற்கும் அனைவருக்கும் வாழ்வு உண்டு என்று சொல்ல எழுகின்றேன். உமக்கு எங்கள் இதயங்களில் நிறைந்துள்ள கோபம், பகை, வெறுப்பு அனைத்தையும் தருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் நிலவும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமலும் மன்னிக்காமலும் இருப்பதால் ஏற்பட்டுள்ள பிளவுகளை உமக்கு தருகின்றோம். உம்மால் திருவருட்சாதனமாக ஆசி பெற்ற எங்கள் குடும்ப பிரச்சனைகள் அனைத்தையும் உமக்கு தருகின்றோம். நீர் எங்களை மன்னித்தீர். நாங்கள் எங்கள் தவறுகளால் உம்மை விழச் செய்தோம். உன் முன் உருக்கத்தோடு ஜெபிக்கும் எங்கள் இதய ஏக்கங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இயேசுவே ஏற்றுக்கொள்ளும். எழுந்து வாரும். நீ காட்டிய அன்பிலும் பாசத்திலும் எல்லாரையும் இணைந்து வாழச் செய்யும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக. ஆமென். பெருக்கிய மகளிருக்கு அன்பு மொழி நீர் நல்கி வழி தொடர்ந்தீ. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீ. எனக்காக எட்டாம் நிலை. எருசலேம் பெண்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுவாரோடு அழுங்கள் என்று சொன்ன இயேசுவே, நீரே எங்கள் மெசியா, எங்களை பாதுகாக்கின்ற கடவுள் என்று நம்பி இருந்த எருசலேம் பெண்களால் உமக்கு நேர்ந்துள்ள இந்த கொடூர மரண தண்டனையை சகித்து கொள்ள முடியாதால் தான் அவர்கள் அழுதிருக்க வேண்டும். அவர்கள் கண்ணீரை துடைத்த உமக்கு நேர்ந்துள்ள இந்த துயரம் ஒவ்வொருவரையும் அழ வைப்பதை தவிர அவர்களால் வேறு என்ன செய்திருக்க முடியும்? நிறைந்த மனபாரத்தோடும் தாங்க இயலாத வேதனையோடும் இருக்கும் மனிதன் மனமிட்டு அழுவதால் கண்டிப்பாக அவன் மன அழுத்தம் குறையும், மனம் லேசாகும். இது உண்மை. இதோ கதறி எழுகின்ற பெண்கள் உமக்கு ஆறுதல் சொல்லத்தான் வந்தார்கள். அது உமக்கு ஆறுதல் தான். ஆனாலும் எப்போதும் பிறரின் நலனையே மனதில் கொண்டு வாழும் நீர், அவர்கள் உமக்காக அழுவதை விட தங்களுக்காக அழச் சொன்ன உமது அன்பு மகத்தானது. இந்த பெண்களை பார்த்தவுடன் வரதட்சணையால் திருமணம் தடைபெற்ற பெண்களும்
திருமணமாகி வாழ்க்கையை போராட்டமாகி வேதனையுறும் பெண்களும் பாலியல் பலாத்காரத்தால் விதவிகளாகவும் அழகும் அந்தஸ்துமின்றி இல்லை என்பதாலும் மாமியார் கொடுமையாலும் மருமகளின் உதாசீனத்தாலும் வயோதிக நிலையிலும் வேதனையில் தவிக்கும் அனைவரும் உன் கண்முன் தோன்ற இத்தகைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி வேதனையில் வாழ்வோருக்காய் அழச் சொல்கின்றீரா? அல்லது இத்தகைய கொடுமைகளுக்கு காரணமாக இருந்துவிட்டு அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் வாழும் மற்றவர்களுக்காக அழச் சொல்கின்றீரா? ஆமாண்டவரே, உமக்காக அழுவதை விட எங்களுக்காகத்தான் நாங்கள் அழ வேண்டும். இங்கு நடக்கும் நாகரிகமற்ற செயல்களுக்காக அழ வேண்டும். இயேசு தெய்வமே, எங்கள் குடும்பத்திலும் எங்கள் ஊரிலும் நாங்கள் ஒருவரை ஒருவர் உண்மையாக புரிந்து கொண்டு மதித்து அன்பு செய்து வாழ வரம் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். மூன்றாம் முறையாய் நீ விழுந்தி கால் ஓங்கி நடந்திடும் நிலை தழுந்தி. மூன்றாம் முறையாய் நீர் விழுந்தி எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 9ஆம் நிலை. இயேசு 3ஆம் முறை தரையில் விழுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். அதனால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கருணையின் தெய்வமே, மன்னிப்பளிக்கும் இயேசுவே, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்பும் தெய்வம் நீர். பாவத்தை வெறுத்து பாவிகளை தேடி வந்த தெய்வம் நீர். எனவேதான் பாவி என்று கருதப்பட்ட சக்கேயுவின் வீட்டிற்கு சென்று அவனோடு உணவருந்தினீர். அவன் குடும்பம் முழுவதும் மனம் மாறி உன் வழி நடக்க பாதை அமைத்தீர். காலில் விழுந்து கூந்தலால் துடைத்து கண்ணீர் விட்டெழுத பெண்ணை மன்னித்து சமாதானமாக போய் வா என்று அனுப்பி வைத்தீர். இரக்கத்தின் தேவனே, மன்னிக்க தயாராக இருக்கும் நீர், நாங்களும் மனம் மாறி உம்மிடம் வரவேண்டும் என்ற எதிர்பார்ப்போடுதான் சிலுவையோடு சென்றேன். திருத்திக் கொள்ள விரும்பாத எங்கள் தீய பழக்கங்கள் எத்தனையோ, அத்தனையும் சேர்த்து உம்மை 3ஆம் முறையாக விழ வைத்து விட்டன. போதை பழக்கத்தால் எங்கள் குடும்பங்களை சீரழித்திருக்கின்றோம். எங்கள் குடும்பத்தவர் வறுமையில் வாழ காரணமாக இருந்திருக்கின்றோம். வீண் பகை, பொறாமை, பழிவாங்கும் உணர்வு, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல் போன்றவற்றால் பிறருக்கு தீங்கிழைத்திருக்கின்றோம். ஜாதிய உணர்வாலும் அதிகார ஆணவத்தாலும் வரட்டுத்தனமான கௌரவ செயல்பாடுகளாலும் பிறரை அவமதித்திருக்கின்றோம். இந்த போக்குகளால் தான் உம்மை 3ஆம் முறையாக விழ வைத்தன என்பதை பணிவோடு ஏற்றுக்கொள்கின்றோம். இரக்கமும் கருணையும் உள்ள முகத்தில் புழுதியும் இரத்தமும் சோகமும் சோர்வும் நிறைந்துள்ளது. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்யுங்கள் என்று அழைக்கும் ஆண்டவரே, நாங்கள் பகையில் வாழ்கின்றோம், பிறரை கெடுத்து வாழ்கிறோம், பிறருக்கு கஷ்டமும் நஷ்டமும் உண்டாக்கி வாழ்கிறோம். கல்வாரி மலை நெருங்கிவிட்டது. எங்களது இரட்சணியத்தின் பிறப்பிடம் அதுதானே. எங்களை உம் கண்முன் வைத்து எழுந்து நடக்கின்றேன். இயேசுவே, எங்களை மன்னியும். உம் அன்பை உணர்ந்தார்களையும் விசுவாச வாழ்வை அவமதிப்போரையும் நெறிதவறிய வழிகளிலிருந்து திருந்தி வர நினைக்காதோரையும் பெயரளவில் மற்றும் கிறிஸ்தவ வாழ்வு வாழ பழகி கொண்டோரையும் உம் உன்னத பாதைக்கு அழைத்து வாரும். ஆமென்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். உடைகளை களைந்திட உமை தந்தி, இரத்த மடைகள் திறந்திட மெய் கலந்தி. உடைகளை களைந்திட உமை தந்தி, எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 10ஆம் நிலை. இயேசுவின் ஆடைகளை உரிக்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். ஆதரவற்றோருக்கெல்லாம் ஆதரவாக இருக்கும் அன்பு இயேசுவே, கடவுள் தன்மையை இழந்து மனிதனாக பிறந்தீர். அதுவும் ஏழை பெற்றோருக்கு பிள்ளையாக மாட்டுக் கொட்டகையில் கடும் குளிரில் போர்வை கூட இன்றி பிறந்தீர். இதோ உமது கடைசி நேரத்தில் உம் ஆடையை அபகரித்து கொண்டு உம்மை நிர்வாணமாக்கி அவமானத்தின் உச்சிக்கு கொண்டு செல்லும் கோர காட்சியை பார்க்கிறோம். உடம்பில் உண்டான காயங்களில் ஒட்டியிருக்கும் உடையை இரக்கமற்ற முறையில் பீக்கும் போது ஏற்படுகிற உடல் வேதனை ஒருபுறம், அவமானத்தின் சின்னமாக்கி ஆடையின்றி நீக்க வைத்து கேலிக்கும் நகைப்புக்கும் ஆளாக்கப்பட்டு பரிதாபத்திற்குரியவராக நிறுத்தியதால் ஏற்பட்ட உள்ள வேதனை மறுபுறம். இயேசுவே, இந்த நேரத்தில் கெட்டெண்ணம் கொண்டவர்களின் சூழ்ச்சியால் அவமானத்திற்கும் மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கிய எல்லாரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். பிறரால் ஏமாற்றப்பட்டு ஏழையானவர்களையும், படிப்பும் திறமையும் இருந்து பண வசதி இல்லாததால் வாழ்வில் உயர முடியாமல் தவிப்போரையும் உமக்கு தருகின்றோம். இயற்கையின் பேரழிவுகளாலும் கலவரங்கள் மற்றும் போர்களாலும் உடைமைகளை இழந்து வறுமையில் வாடும் அனைவரையும் உமக்கு தருகின்றோம். ஏமாற்ற உணர்வோடும் ஆதரவின்றியும் வாழும் அனைவரையும் உமக்கு தருகின்றோம். பசியோடும் ஏழ்மையோடும் போராடும் எல்லாரையும் உமக்கு தருகின்றோம். இவர்கள் வாழ்வில் நம்பிக்கை ஊட்ட மாபரனான நீ அனைத்தையும் இழந்தீர் என்பதே உண்மை. ஏமாற்றுவோரும் வஞ்சக நெஞ்சம் கொண்டு பிறர் பொருளை அபகரிப்போரும் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சுயலாபம் காண்போரும் உம்மை நிர்வாணப்படுத்திய காவலர்களை விட கேவலமானவர்கள் என்பதுதான் உண்மை. உமது இரக்கம் பாதிக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வையும் பாதகம் செய்வோருக்கு மனமாற்றத்தையும் தருவதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். உதிரம் வடிந்திடவே உம்மை தொங்கிட செய்தார் சிலுவையிலே. பொங்கிய உதிரம் வடிந்திடவே எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 11ஆம் நிலை. இயேசுவை சிலுவை மரத்தில் ஆணிகளால் அறைகின்றார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்ற இயேசுவே, தாவீதின் மகனே என் மீது இரக்கமையும் என்று கதறிய பார்வையற்றவனையும், எங்களை தேடி வந்து தேற்றுவதற்கு யாருமில்லையா என்று ஏங்கிய தொழு நோயாளிகளையும்
நோக்கி நடந்து சென்ற உம் கால்கள் ஆணிகளால் அறையப்படுகின்றன. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று சொல்லி அன்போடு அணைத்த கரங்கள், நோயாளிகளை தொட்டு குணப்படுத்திய கரங்கள் இது ஆணிகளால் அறையப்படுகின்றன. லாசருக்காக கண்ணீர் சிந்திய உம் இளகிய இதயம், கதறி அழுத விதவையின் மகனை உயிர்ப்பித்து அந்த தாயின் அழுகைக்கு ஆறுதல் தந்த உம் அன்பு நெஞ்சம் குத்தி திறக்கப்படுகிறது. மூவுலகாலும் தேவனான உம்மை 3 ஆணிகளுக்குள் அடக்கிவிட நினைத்து விட்டார்கள். இயேசுவே, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளால் அறையும் போது கதறுகின்ற உம் குரலை கேட்டும் அலட்சியமாக இருக்கின்ற தலைவர்களும் காவலர்களும் மட்டுமா இரக்கமற்றவர்கள்? ஒரே ஊரில் உள்ள நாங்கள் எப்போது பிறருக்கு அவமானத்தை வருவிப்பவர்களாகவும் இழப்புகளை உருவாக்குகின்றவர்களாகவும் ஏழை எளியவர்களை துச்சமாக எண்ணுகின்றவர்களாகவும் இருக்கின்றோமோ, அப்போது உம்மை ஆணிகளால் அறைந்தவர்களையும் விட நாங்கள் மோசமானவர்களே. நண்பகல் வேளையில் வெயிலில் ஆணிகளால் உண்டான காயங்களோடும் சிந்துகின்ற இரத்தத்தோடும் வேதனையில் துடிக்கும் உமக்கு வெயிலிலும் மழையிலும் குளிரிலும் கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பாளிகள் அனைவரையும் தருகின்றோம். பணக்காரர்களால் ஆணவக்காரர்களால் ஏமாற்றப்பட்டவர்களின் இழப்புகளை உமக்கு தருகின்றோம். வயல்களிலும் தொழிற்சாலைகளிலும் கட்டுமான தளங்களிலும் பாதுகாப்பற்ற குறைந்த கூலிக்காக கடினப்பட்டு உழைக்கின்ற உழைப்பாளிகளின் வியர்வையை உமக்கு தருகின்றோம். இயேசுவே, ஒவ்வொரு தனி மனிதனின் வாழ்க்கையும் அடிப்படை தேவைகளுக்காக கண்ணீரோடு போராடும் ஏழைகளும் தான் உமக்கு கிடைத்த ஆணிகள். உலகை படைத்து அதை ஆள வேண்டிய நீர் ஆணிகளுக்குள் அடங்கி நிற்கிறீர். பாசத்தை பொழிந்து அனைவரின் நோய்பிணிகளை போக்கிய நீர் ஆணிகளுக்குள் முடங்கிவிட்டீர். உலகின் பாவம் போக்க வந்த நீர் இரத்த வெள்ளத்தில் மிதக்கின்றீர். சுமை சுமந்து சோர்ந்தவர்களை இளைப்பாற்றிய நீர் மயக்கமாகிவிட்டீர். இனியும் பாவம் என்னும் ஆணிகளுக்குள் நாங்கள் முடங்கிவிடாதிருக்க, பாவத்தின் சாபம் எங்களை பாதிக்காத்திருக்க உம்மையே முடக்கிக் கொண்டீர். இந்த உலகிலும் எங்கள் ஊரிலும் பொய்யும் தந்திர சூழ்ச்சிகளும் மறைந்து உண்மையும் அன்பும் மலர வழிகாட்டும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்களாக. ஆமென். உயிரகன்றது உமை விட்டு பூமியிருளில் ஆழ்ந்தது ஒளி கேட்டு. இன்னுயிராகின்றது உமை விட்டு. எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தி, எனக்காக இடர்பட வந்தீர் எனக்காக. 12ஆம் நிலை. இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் அச்சிஷ்ட பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லிய தெய்வமே, நீரே எங்களின் உற்ற நண்பர், உண்மையான உறவு. உமது அன்பு மட்டும்தான் உண்மையானது, ஆழமானது, நிரந்தரமானது. இதை சிலுவையில் நிரூபித்து விட்டீர். ஒரு வார்த்தையால் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய வல்லமையுள்ள தேவனே, மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசுவே, எங்களையெல்லாம் உன் அன்பிலிருந்து பிரித்து நமக்குள்ளும் எங்கள் ஒருவருக்குள்ளும் பகையை உண்டாக்கிய பாவத்தையும் பாவத்திற்கு தூண்டும் சாத்தானையும் வெற்றி கண்ட கடவுளாகவே உம்மை சிலுவையில் பார்க்கிறேன். பிலாத்துவின் அரண்மனையில் தொடங்கிய உம் பயணத்தை
கல்வாரி மலையில் நண்பகல் வெயிலில் எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்லி உமது உயிரை கொடுத்து முடித்து கொண்டீர். எல்லாவற்றையும் எங்கள் மீது உள்ள பேரன்பினால் இழந்து பிணமாக தொங்கும் இயேசுவே, உம்மை பார்த்து பதறிய நெஞ்சத்தோடும் கனத்த இதயத்தோடும் நிற்கிறேன். என்னிடமுள்ள பொருள், படிப்பு, திறமை, சொந்த பந்தம், நிலபுலம், வீடு, குடும்பம் அனைத்துமே நீர் தந்தது. நான் நிறைவோடு வாழ நீர் ஒன்றுமில்லாதவராக ஆகிவிட்டீர். சிலுவையில் தொங்கும் உம்மை பார்க்கும் நான் உம்மால் மட்டுமே வாழ முடியும் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். பகைவுள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கும் தெய்வமாக, வெறுப்புள்ள இடத்தில் உறவை வளர்க்கும் தெய்வமாக, மனக்காயம் உள்ள இடத்தில் மன்னிப்பை வளர்க்கும் தெய்வமாக, ஏக்கமும் எதிர்பார்ப்பும் உள்ள இடத்தில் நிறைவை கொடுக்கும் தெய்வமாக, நோயும் பிணியும் உள்ள இடத்தில் சுகம் தரும் தெய்வமாக, போற்றியும் பொறாமையும் உள்ள இடத்தில் சகிப்புத்தன்மையை வளர்க்கும் தெய்வமாக, பிளவுகளாலும் அவநம்பிக்கையாலும் ஏமாற்றங்களாலும் ஏழ்மையாலும் நொந்து போன தளர்ந்து போன இதயங்களில் நம்பிக்கையை வளர்க்கும் தெய்வமாக நீர் சிலுவையில் தொங்குகின்றீர். அன்புக்கும் அமைதிக்கும் பொது நலன்களுக்கும் சகோதர பாசத்திற்கும் எதிராக நாங்கள் செய்த தவறுகளை எண்ணி தலைகுனிந்து மன்னிப்பு வேண்டி நிற்கிறோம். அன்பே, தெய்வீக அன்பே, எங்களை கலங்காது காக்கும் கல்வாரி அன்பே, எங்களோடு வாழ உயிர்த்து வாரும், எங்களுக்கும் புத்துயிர் தாரும். ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். துயருற்று துடித்தாள் உளம் நைந்து, அன்னை உயிரற்ற உடலினை மடி சுமந்து. துயருற்று துடித்தாள் உளம் நைந்து, எனக்காக இறைவா எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 13ஆம் நிலை. இயேசுவின் உடலை அவர் தாயின் மடியில் வளர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்து தோத்திரம் பண்ணுகிறோம். இப்போது அழுபவர்களே நீங்கள் பேறு பெற்றோர் என்று சொன்ன ஆறுதலின் தெய்வமே, ஒரே மகனான உம்மை இழந்து மீளா துயரில் வெதும்பி நிற்கும் உம் அன்னைக்கு ஆறுதல் யார்? சுமக்க முடியாத அளவு துக்கத்தை நெஞ்சிலே புதைத்து செத்த பிணமாகிய உம்மை தன் மடியிலே வளர்த்தி அழுது அழுது ஆற்ற முடியாத துயரத்தோடு இருக்கும் உம் தாயை பார்க்கிறேன். அம்மா வியாகுல மாமரியே, தியாகத்தின் மாதாவே, நயின் ஊரைச் சேர்ந்த தாயின் ஒரே மகன் இறந்து விட்டான், அவளுக்கு துணை யாருமில்லை என்றுதானே உன் மகன் அவள் வேதனையை புரிந்து இழப்பை ஈடு செய்ய அவனை உயிர்ப்பித்தார். அந்த உன் மகன் கருணையின் தெய்வம் உன் பரிதாப நிலை காண முடியாதவராக பிணமாக உன் அடியிலே படுத்திருக்கிறாரே. உன் துக்கம் அவருக்கு தெரியவில்லையா? உன் கண்ணீர் அவர் நெஞ்சை நனைக்கவில்லையா? நயின் பட்டணத்து விதவையையும் உடனிருந்து அழுதோரையும் பார்த்து அழாதீர் என்று சொன்ன உன் மகன் பேசா மடந்தையாக பிணமாக உன் மடியில் உறங்குகிறாரே. தயையுள்ள தாயே, உன் துக்கம் உன் மகனுக்கு தெரியும். உங்கள் துன்பம் இன்பமாக மாறும் என்று வாக்குறுதி கொடுத்த தேவன் அல்லவா உன் மகன்? அவர் இந்த உலகுக்கு செய்த தியாகத்தில் பெரும் பங்கு உமக்கும் உண்டு. கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்ற உன்னை கையளித்த கன்னி அல்லவா நீர்? கடவுளின் விருப்பப்படி தன்னை சிலுவையில் பலியாக்கிய உம் திருமகன் உம்மை எங்களுக்கெல்லாம் தாயாக கொடுத்ததால்
எங்கள் நலனை மனதில் கொண்டு ஈடு செய்ய இயலாத உமது இழப்பை எங்களுக்காக ஏற்றுக்கொண்டு உம் மகனை மடியிலே படுக்க வைத்திருக்கின்றீர். உம் மடியில் இப்போது படுத்திருப்பது உம் மகன் மட்டுமல்ல, அந்த மகனின் அன்புக்கும் ஆதரவுக்கும் யாரெல்லாம் ஏங்குகிறார்களோ, இவரே எங்களை வாழ்விக்கின்ற தேவன் என்று யாரெல்லாம் நம்புகின்றார்களோ அவர்களெல்லாம் படுத்திருக்கின்றார்கள். அப்பாவிகளாய் துன்புறுவோரும், நீதிக்காக உண்மைக்காக துன்புறுத்தப்படுவோரும், பிறரின் சூழ்ச்சியால் வஞ்சிக்கப்பட்டு வறுமையிலும் ஏமாற்றத்திலும் வாழ்வோரும் படுத்திருக்கின்றார்கள். எங்கள் அனைவரையும் அரவணைக்கும் தாய் நீரே. நோயில் எங்கள் ஆரோக்கிய தாய், ஆபத்தும் தீமையும் சஞ்சலமும் சூழ்கையில் சகாய தாய், வறுமையில் கவலையில் எங்கள் மங்களத்தாய், தனிமையில் தோல்வியில் ஏமாற்றத்தில் எங்களை தேற்றும் அடைக்கலத்தாய் நீர் ஒருவரே. எங்கள் வேதனைகளோடும் வாழ்க்கை போராட்டங்களோடும் பலகீனங்களோடும் உம்முன் இருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கனிவும் பாசமும் கொண்டு உம் திருமகனிடம் பரிந்து பேசுவீராக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு நீரடங்கிய கல்லறை உமதன்று. ஒடுங்கிய உமதுடல் பொதியப்பட்டு எனக்காக இறைவா, எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக இடர்பட வந்தீர், எனக்காக. 14ஆம் நிலை. இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றியறிந்த தோத்திரம் பண்ணுகிறோம். ஏனென்றால் உமது பாரமான சிலுவையை சுமந்து கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தலை சாய்க்க இடமின்றி இன்னொருவனுக்கு சொந்தமான கல்லறையில் அடக்கம் செய்யப்படும் இயேசுவே, எல்லாம் நீர் படைத்தவை. ஆனால் கல்லறை கூட உமக்கு சொந்தமில்லை என்கிற நிலைக்கு எங்களின் பாவத்தின் விளைவு உம்மை பாதித்திருக்கிறது. எதுவுமே எங்களுடையதல்ல, எல்லாம் உம்மிடமிருந்தே எங்களுக்கு வந்தது. ஆனால் எங்களின் பேராசை, சுயநலம், உலகப்பற்று, குறைவான விசுவாசம் உம்மை முழுமையாக நம்பி வாழ விடாமல் பொருளை, பணத்தை, நிலத்தை, திறமையை நம்பி வாழத் தூண்டுகிறது. அதன் விளைவுதான் எங்களின் இவ்வளவு துன்பங்களுக்கும் வாழ்க்கை சிக்கல்களுக்கும் எங்களுக்குள் உருவாகின்ற ஒற்றுமையின்மைக்கும் கவலைகளுக்கும் காரணம் என்பதை உம்மை அடக்கம் செய்த கல்லறை எடுத்துச் சொல்லுகிறது. உமது 33 வருட கால வாழ்க்கை முடிந்து புதியதோர் உலகை உருவாக்கும் கடவுளாக உயிர்த்தெழப் போகின்றேன். உமது உயிர்ப்பு எங்கள் ஒவ்வொருவரின் வாழ்வுக்கும் புதிய பலம் தரும், புதிய நம்பிக்கை தரும், புதிய பார்வையை தரும் என்று நம்புகிற விசுவாசிகளாக கூடியிருக்கிறோம். உம்மை புதைத்துள்ள கல்லறையில் எங்கள் அன்றாட வாழ்வின் அத்தனை பிரச்சனைகளையும், வேதனை, சோதனை, பயம், ஏமாற்றம், வலி, வருத்தங்களையும் உம்மோடு கூட சேர்த்து புதைக்கிறோம். இதுவரை எங்களிடம் இருந்த துர்க்குணங்களையும், அவநம்பிக்கை, விசுவாச குறைவு, ஜப வாழ்வில் ஈடுபாடு இல்லாத மனநிலை அனைத்தையும் புதைக்கின்றோம். நீர் உயிர்த்தெழும்போது எங்கள் வாழ்க்கையின் வசந்தத்தை தரும் கடவுளாக வருவீர் என்று நம்புகிறோம். உயிர்த்து என்னாலும் எங்களோடு வாழும் கடவுள் நீரே என்று நம்பி உமது கல்லறையின் முன் நின்று நன்றி உணர்வால் வடிகின்ற கண்ணீரோடு ஜெபிக்கும் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் உமது தெய்வீக அமைதி குடிகொள்வதாக. ஏக்கமும் கலக்கமும் நீங்கி நிறைய ஆசீர் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும்
இங்கே கூடியிருக்கும் எல்லார் மேலும் இறங்கி வருவதாக. எல்லாம் என் இறைவனுக்காக என்ற ஆழ்ந்த இறை நம்பிக்கை எங்கள் ஒவ்வொருவரிலும் இந்நேரத்தில் வளர்வதாக. ஆமென். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆன்மாக்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவார்களாக. ஆமென். நம் பரிசுத்த திருத்தந்தை அவர்களின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் இயேசுவின் 5 திருப்பாடுகளை குறித்தும் நாம் தியானிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருளிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஆமென். உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றும் எங்கள் மீது இரக்கமாயிரும்.